யுகாதி என்பது வசந்த காலத்தை வரவேற்கும் தொடக்கம். இந்த நாளை கொண்டாடுவதற்கு நிறைய வழிமுறைகளை பின்பற்றுவார்கள். யுகாதி பெருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து புதிய ஆடைகள் அணிந்து கொண்டு வீட்டின் வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டுவார்கள். உகாதி பச்சடி வெறுமனே ஒரு பிரசாதமோ சாதாரண உணவு மட்டும் கிடையாது. இதற்குள் மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமும் மருத்துவ குணங்களும் இருக்கின்றன. இந்த யுகாதி பச்சடியின் அடிப்படையே இந்த புத்தாண்டு முதல் 6 சுவைகள் எப்படியோ அதே போல எல்லாவித இனிமைகளும் சுவைகளும் நிறைந்ததாக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான். அதே போல இதில் சேர்க்கப்படும் பொருட்களும் மறுசுவைகளுக்குள் அடங்கியவையாக இருக்கும். யுகாதி பச்சடியில் தவிர்க்கவே கூடாத பொருள் என்றால் அது வேப்பம்பூ. வேப்ப மரத்தின் வேர் முதல் பட்டை, இலை, மலர், ஈர்க்கு, காய், பழம் அனைத்தையும் மருத்துவ குணங்கள் கொண்டவை. சரும பிரச்சனைகள் தீர்வதற்கு, காய்ச்சல் குறைய, மலேரியாவை தடுக்க, நீரிழிவை கட்டுப்படுத்த என பல மருத்துவ பயன்பாடுகளை கொண்டிருக்கிறது. இந்த பச்சடியில் வேப்பம்பூ சேர்க்கப்படுகிறது. பச்சை மாங்காய் மற்றும் புளி கரைசலுடன் சேர்த்து சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதோடு குடல் புழுக்களையும் அழிக்க உதவி செய்கிறது. பச்சை மாங்காய் இரத்த குழாய்களை விரிவடைய செய்து உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவி செய்கின்றன. அதோடு புதிய இரத்த குழாய்களின் வளர்ச்சிக்கும் உதவும். அது மட்டுமின்றி அசிடிட்டி மற்றும் நெஞ்செரிச்சலை தவிர்க்கும் தன்மை கொண்டது. மேலும் குடலில் கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாகாமல் தவிர்ப்பதோடு பாக்டீரியா தொற்றுகளை எதிர்த்தும் போராடும் தன்மை கொண்டது. வெள்ளத்திற்கு உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் தன்மை உண்டு. அதோடு வெள்ளம் கல்லீரலில் தேங்கும் கொழுப்புகளையும் கழிவுகளையும் வெளியேற்றும் தன்மை கொண்டது. யுகாதி பச்சடியில் வெள்ளத்தை சேர்க்கும் போது அது சிங்க், செலினியம் நிறைந்ததாக மாறும். இது ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடுவதோடு தொற்று நோய்கள் வராமல் தடுக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது. யுகாதி பச்சடியில் மிக முக்கியமான மற்றொரு பொருள் புளி. இந்த புளி ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி வயிற்றிற்கு இதமளிக்கிறது. வயிறு மற்றும் குடலில் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கிறது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. குறிப்பாக வெயில் காலம் என்பதால் உடலுக்கு போதிய குளிர்ச்சியை தருவதோடு உடலில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது. யுகாதி பச்சடியில் சேர்க்கப்படும் பொருட்களில் முக்கியமான ஒன்று பச்சை மிளகாய். காரணத்திற்காக சேர்க்கப்படும் பச்சை மிளகாய் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யவும், உடல் நோய்களை எதிர்க்கவும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எதிராக போராட உதவி செய்கிறது. அதனால் யுகாதி பச்சடியில் முக்கியமான பொருட்களில் ஒன்றாக பச்சை மிளகாய் சேர்க்கப்படுகிறது. இவ்வளவு மருத்துவ குணங்களும் நிறைந்த யுகாதி பச்சடியை உங்கள் வீட்டிலும் செய்து சாப்பிடுங்கள். 1/2 கப் சுத்தமான வெல்லத்தை பொடி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிய எலுமிச்சை பழத்தின் அளவுக்கு புளியை திக்காக கரைத்து ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதில் பொடி பொடியாக நறுக்கியோ துருவியோ சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனுடன் புளி தண்ணீரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதை அடுப்பில் வைத்து நன்கு மாங்காய் கரையும் வரை வேக விட வேண்டும். அடுத்ததாக அதிக வெல்லம் சேர்த்து கரையும் வரை கிளறி விட வேண்டும். இப்போது அடுப்பை அணைத்துவிட்டு இறக்கி வைத்து விட வேண்டும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் சிறிது சேர்த்து கடுகு சேர்த்து வெடிக்க விட வேண்டும். பின்பு அடுப்பை மிதமான தீயில் வைத்துவிட்டு வேப்பம்பூவை சேர்க்க வேண்டும். வேப்பம்பூ பொன்னிறமாக்கும் வரை வதக்கிவிட்டு அடுப்பை அணைத்து விடுங்கள். பின் அதில் மிளகாய் பொடியும் உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க வேண்டும். இந்த தாளிப்பை அடுத்து மாங்காய், புளி வேக வைத்த கலவையில் சேர்த்து கிளறி விடவும். பச்சடியில் சேர்க்கப்படும் வேப்பம்பூ ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி பங்கல் பண்புகள் கொண்டவை. வேப்ப மரத்தின் தண்டு, இலை, பூ, பழம், வேர், பட்டை என அனைத்து மருத்துவ குணங்கள் கொண்டது. ஆயுர்வேத மருத்துவத்தில் வேம்புக்கு மிக முக்கிய இடம் உண்டு. இது உடலின் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியாக வைத்திருப்பதோடு உடலை டீடாக்ஸ் செய்யவும் உதவுகிறது. இதில் சேர்க்கப்படும் மாங்காய், புளி ஆகியவை வெயில் காலத்தில் ஏற்படும் நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கிறது. வேம்பு வெயில் காலத்தில் ஏற்படும் சரும பிரச்சனைகள் மற்றும் சரும நோய்களை தீர்ப்பதோடு நீரிழிவு, மலேரியா, காய்ச்சல், வயிற்றுப்பூச்சிகளை அழிப்பது மற்றும் வேறு பருவகால நோய்களை தீர்க்க உதவுகிறது.